அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபித்தோழர்களின் வாழ்வினிலே என்ற தொடர் தலைப்பின் கீழே புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இந்த இரவு பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் நபித்தோழியர்களும் இன்றைய முஸ்லிம் பெண்களும் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். தற்போது இந்த காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் பெண்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஓரளவு தெளிவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதிகமான முஸ்லிம் பெண்கள் மார்க்கத்துடைய அடிப்படைகளை கூட விளங்காதவர்களாக புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பாலர் பாடசாலைகளிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கல்வியை அடிப்படையாக வைத்து எப்படி உலக கல்வி விஷயத்திலே நம் சமுதாயத்து பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலையில்தான் மார்க்க கல்வியிலும் மதரசாக்களில் ஓதப்படுகின்ற சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற மார்க்க விஷயங்களை மாத்திரம் மார்க்கம் என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சில அடிப்படையான கேள்விகள் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டால் அதிகமான அளவு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிலாக இருக்கக்கூடியது தெரியாது, இது சம்பந்தமாக எனக்கு விவரமாக சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பதிலை தான் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் என்ன, அல்லாஹ்வை மாத்திரம் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்கான காரணங்கள் என்ன, இது போன்ற இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை எழுப்பி பாருங்கள். நம்முடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருக்கிறார்கள், அது சம்பந்தமாக விரிவாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. குறைந்த அளவிலான மார்க்க அறிவுடன் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது ஆபத்தான ஒரு நிலை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக, சமுதாயத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக ஆண்கள் இருந்தாலும் ஒரு சமுதாயத்துடைய உருவாக்கத்திலே பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு பெண் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் விவரமானவராக தெளிவுள்ளவராக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணினால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகளும் மார்க்க அடிப்படையிலே விவரமானவர்களாக தெளிவுள்ளவர்களாக வளர்க்கப்படுவார்கள். இல்லை என்று சொன்னா அல்லாஹ் தஆலாவை அறிமுகப்படுத்துகின்ற ஆரம்ப நேரத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய பல விஷயங்களிலும் அவர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை தான் என்ன சொல்வார்கள், சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள். இது சாதாரணமாக நீங்க எடுக்காதீங்க. ஒரு சமுதாயமே அப்படியே மார்க்க விளக்கத்தில் தடம் புரண்டு போற அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். ஒரு சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு அவசியம். அந்த விழிப்புணர்வு குறிப்பாக பெண்கள் சமுதாய மத்தியிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். எந்த சமுதாயத்திலே விழிப்புணர்வு இல்லையோ அந்த சமுதாயத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். உலக விவகாரங்களில் ஒரு சமுதாயம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் அந்த சமுதாயத்துடைய பாதுகாப்பு, அந்த சமுதாயத்துடைய எதிர்காலம், அந்த சமுதாயத்துடைய பொருளாதாரம் எல்லாமே கேள்விக்குறியாக்கி நாளைக்கு அந்த சமுதாயமே அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கலாம். இதே மார்க்க விஷயம் என்று வந்தா மார்க்கம் தான் முஸ்லிம்களுடைய ஆணிவேர், அதுதான் உயிர் நாடி. அந்த மார்க்க அடிப்படைகளில் முஸ்லிம் பெண்கள் கவனக்குறைவுள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அது சமுதாயத்தை பாதித்துவிடும். எதிர்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம் மார்க்கத்தோடு தொடர்பில்லாத ஒரு சமுதாயமாக வருவதற்கு அதுவே காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது சமுதாயத்து பெண்கள் அதிகமாக இந்த சினிமா கதாபாத்திரங்களை பார்த்து அதை ரசித்து அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய பகட்டும் ஆடம்பரும் அவர்கள் இந்த புகழையும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறி
மார்க்க தெளிவுள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. நபி தோழியர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்கக்கிட்ட எதை கேட்டாலும் மிகவும் விவரமானவர்களாக, மிகவும் தெளிவுள்ளவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் பெண்கள் தான் அதிகமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்கள் இந்த மார்க்கத்தை கவர்ந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை இந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்து மார்க்கத்தின் பால் வர ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகத்தை நெருங்கி மார்க்க விளக்கங்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டம் தாண்டி ஆண்கள் அதிகமாக நெருங்கிட்டாங்க. ஆண்களுடைய அந்த வளர்ச்சி வீதம் அதிகரித்த காரணத்தினால் பெண்களுக்கு நபிகள் நாயகத்தை நெருங்க முடியாம போகுது. அவ பெண்கள் கேட்கிறாங்க, எல்லாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தி வளைச்சு நின்று கேட்கிறாங்க, கலபனா அலைக்க ரிஜால், நபி அவர்களே உங்களை நோக்கி ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், மிகைத்து விட்டார்கள். ஃபஜ்அல் லனா யௌமன் பின் நஃப்ஸிக, எனவே உங்களை அணுகி மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நீங்களாக தீர்மானித்து ஒரு திகதியை எங்களுக்கு ஒதுக்கி தாருங்கள். எங்களுக்கு மார்க்க விளக்கம் வேணும். உங்ககிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்கள் மிகச்சிருக்கிறாங்க, ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்க, எங்களுக்கென்ற ஒரு டேட்டை செப்பரேட்டா பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அவங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி ரசூல் அவங்களை சந்தித்து ஒரு நாள்ல அவங்களுக்கு மார்க்க உபதேசம் கொடுத்தார்கள் என்று செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நம்ம தலைமையகத்தில் வாராந்த பெண்களுக்கு என்ற ஒரு திகதியை வச்சிருக்கிறோம், பயான் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். பெண்கள் சாரையா ஆண்கள் அதிகமாக ஆண்கள் தான் மார்க்கத்தை விளங்குறாங்க, நாங்க மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளணும் என்று சொல்லி சாரையா நிறைஞ்சு இந்த இடம் இல்லாம மர்க்கஸை டெவலப் பண்ற அளவுக்கு, இன்னும் கட்டிடங்கள் புதுசா வாங்கணும் என்ற அளவுக்கு பெண்கள் கூட்டம் நிறையுதா? ஏன் இல்ல? ஆர்வம் உள்ளவர்களாக பெண்கள் நபி தோழியர்கள் இருந்திருக்கிறாங்க, மார்க்கத்தை கேட்டு அறிஞ்சாங்க, விளக்கம் கேட்டாங்க. ஏன் எங்க பெண்களுக்கு அந்த நிலைமை இல்ல? ஏன் இப்பயும் இந்த சமுதாயத்தில் அதிகமானவர்களாக பெண்கள் தானே இருக்கிறார்கள்? சனத்தொகையை எடுத்து பார்த்தாலும் ஆண்களை விட யார் அதிகமா இருக்கிறா? பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் தானே அதிகமா நீங்க விளங்கணும், அதிகமா வரணும், மார்க்கத்தை விளங்கணும். உங்களோட குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறது இல்லையா? நாளொதுக்கி பயானுக்கு இடம் வச்ச ஆக்கள் இல்ல, வர்றது கம்மியா இருக்குது. அப்ப என்ன, இந்த மார்க்கத்துடைய விழிப்புணர்வு எங்க போகுது? ஆண்கள் நாங்க செய்யற தவறுதான் இது. நாங்க அவங்கள மார்க்கத்துக்குரிய அந்த விளக்கங்களை பெறக்கூடிய ஆர்வத்தை நாங்கள் ஊட்டுவதில்லை. அவங்க எங்கெங்கயோ பயணம் போக கூப்பிட்டா சகித்து கொண்டு அந்த விஷயத்தை சாதாரணமாக நாங்கள் அங்கீகரித்து பயணங்களை கூட்டி செல்கிறோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், என்ற சந்ததிகளுக்கு நீ மார்க்கத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும், நீ தான் வீட்டில் அதிகமான நேரத்தை ஒதுக்குறாய், எனவே இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக சென்று விடு என்று பெண்களை நாங்க ஊக்குவிச்சு கொண்டு வர்றோமா? அல்லது பெண்கள் தானாக எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க ஒரு திகதி கேட்டாங்களோ நபி தோழியர்கள், இந்த மாதிரி நம்ம பெண்கள் இந்த ஒதுக்கின நாளை ஆர்வமா கொண்டு சேர்றாங்களா? சேர மாட்டாங்க. மார்க்கத்துடைய அருமை பெருமதி தெரியாமல் சாதாரணமா பொடுபோக்குத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாங்க இருந்ததுனால தான் எங்களுக்கு தலைபாத்தியாவை சொல்லி தந்தான். தலைபாத்தியா ஓது, நீ தலைபாத்தியான்ற பேர்ல மௌட்டிகத்திலையும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கு, கண்ணூரை நம்பு, சூனியத்தை நம்பு, திஷ்டிய நம்பு, இப்படி என்றெல்லாம் சொல்லி பேய் பிசாசு நம்பிக்கையை கொடுத்து இந்த சமுதாயத்தை சீரழித்தார்கள். கத்தம் பாத்தியா ஓதுறதுக்கு மட்டும்தான் குர்ஆனை பயன்படுத்துற மாதிரி எங்களை ஆக்கினாங்க. அப்ப அதுல இருந்து விழிப்புணர்வு பெற்றோம் என்றா கவனமா இருக்கணுமா இல்லையா? கவனமா இருக்கணும். மார்க்க விஷயத்துல உங்களோட மறுமை வாழ்க்கைக்கும் தான், பெண்களுடைய மறுமை வாழ்க்கைக்கும் தான், அவங்களோட சந்ததிகளுடைய மறுமை வாழ்க்கைக்கும் தான் கவனம் எடுக்கணுமா இல்லையா? அதுல நாங்க பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களாக நம் சமுதாயத்து பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பெண்கள் அணுகினாங்க. அணுகிறதா இருந்தா வெறுமனே பயான கேட்டு போகக்கூடியவங்க இல்ல, பயான கேட்பாங்க, விளக்கங்களை கேட்பாங்க. டவுட் வந்துச்சுன்னு சொன்னா, சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா, அது எத்தகைய சந்தேகமா இருந்தாலும் சரி நபிகள் நாயகத்திடம் தாராள மனசுடன் கேட்கக்கூடியவர்களாக, வெட்கப்படாமல் கேட்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மாலனா லா நுதுகரு ஃபில் குர்ஆன் கமா யுதுகரு ரிஜால், நாங்க ஆண்கள் குர்ஆனிலே ஞாபகப்படுத்தப்படுகின்றது போல, ஆண்களை பற்றி குறிப்பிடப்படுகின்றதை போல பெண்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது காண முடியவில்லையே. பெண்களை பத்தி ஏன் சொல்லப்படவில்லை? ஏன் ஆண்களை பத்தி அதிகமா பேசப்படுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆண்களை தான் பேசுறான், ஏன் பெண்களை அழைச்சி பேசல? இது எங்களுக்கு ஒரு குறைவா இருக்குது,
எங்களுக்கு வந்து மனதிருப்தி வேணும், இறைவன் எங்களை அழைச்சி பேச மாட்டானா அப்படி கேட்குறாங்க. எங்களை கூப்பிட்டு பேசணும் இறைவன், எங்களுக்காக சில விஷயங்களை சொல்லணும். அல்லாஹ் பெண்களுக்கு மட்டுமே உள்ள விஷயங்களை பெண்களை என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல பேசுறான். அதே மாதிரி ரசூலோட மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ளது யா நிசா நபி, நபியுடைய மனைவியர்களே என்று அல்லாஹ் பேசுறான். பெண்களுக்கு மட்டும், மூமினான பெண்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டியது குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் பேசத்தான் செய்யறான். ஆனா இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க, ஆண்கள் எப்படி அடிக்கடி பேசுற மாதிரி, அதிகமா பேசுற மாதிரி பெண்களாகிய எங்களையும் குறிப்பிடப்பட வேண்டும் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை பத்தி சொல்றாங்க. சரி, இது சம்பந்தமா வந்து அல்லாஹ் தஆலா ஒரு விளக்கத்தை தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. குர்ஆன் வசனம் வருது, என்னது, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும், வல் காணித்தீன வல் காணித்தாத், கட்டுப்பட்டு நடக்கின்ற ஆண்களும் பெண்களும். அல்லாஹ் சொல்றான், வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ் சாபிரீன வஸ் சாபிராத், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் ஹாசியீன வல் ஹாசியாத், இறைவனை அஞ்சி பயபக்தியுடன் நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும். பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த பெண்களுடைய ஆர்வத்தை பார்த்து எப்படியெல்லாம் பட்டியல் போடுறான்னு பாருங்க. வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ் கஸீரம் வஸ்ஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தம் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கின்றான். வ அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலியை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். மகத்தான கூலி என்றால் சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறான் அர்த்தம். மகத்தான கூலி எது? சொர்க்கம் தானே, மறுமையில கிடைக்கிற கூலியிலே மகத்தான கூலி சொர்க்கம் தான். அப்ப அதை தயாரித்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்கள் பெண்கள், நான் எதெல்லாம் ஆண்களுக்கு சொல்லிட்டேனோ அதை எல்லாத்தையும் நான் பெண்களுக்கு சொல்றேன்னு சொல்லி பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சொன்ன சட்டம் மாதிரி பெண்களுக்குரியதான். பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமா வந்து அதை தனியா என்ன செய்வான், பிரிச்சு சொல்லுவான் என்று சொன்ன உடனே மன திருப்தி கொள்றாங்க. அப்படியா என்ற அரபு மொழி அடிப்படையில் ஆண்பால் பெண்பால் என்று தனியா பிரிச்சு தான் பேசணும். பன்மையிலை, பன்மையான நேரத்தில் வந்து வேறு மொழிகளில் தமிழ்லையோ சிங்களத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ பன்மையை பேசும்போது வந்து ஆண்பால் பெண்பால் பிரிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒன்றுதான். தே என்று சொன்னா அவர்கள் என்று சொன்னா ஆண்கள் அவர்கள் தான், பெண்கள் அவர்கள் தான். அப்ப அதுல தமிழ்லையோ சிங்களத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ வேற மொழிகள்ல ஆணை தனியா அழைச்சி பெண்ணை தனியா அழைக்கிற மாதிரி பன்மையான சொற்கள்ல வரல. ஆனா அரபுல வந்து பன்மையில ஆண்களுக்கு வேறையா இருக்குது, பெண்களுக்கு வேறையாகுது, இருவர் அழைக்கிறதுக்கு வேற வாசகம் இருக்குது. இப்படி தனிமையான ஒரு மொழி, அது தனித்துவமான ஒரு மொழி. அந்த மொழியில இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆண்களை கூப்பிடுற மாதிரி பெண்களையும் கூப்பிட ஆரம்பிச்சுன்னு சொன்னா இருக்கிற குர்ஆன் டபுள் சைஸ் வந்துடும். அதனால அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சிஸ்டத்தை போடுறான், சுருக்கி பெண்களுக்கு மட்டும் உரியதை தனியா சொல்லி மற்ற எல்லாமே ஆண்களுக்குரியது பெண்களுக்குரியது தான் என்று அல்லாஹ் ஆக்குறான். இது எப்ப வந்து தெளிவு கிடைக்குது? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். எங்களுக்கு இதில் தெளிவு வேணும், ஏன் நாங்கள் குறிப்பிடப்படல அப்படின்னு சொல்லி கேட்டதனால தானங்க தெளிவு வருது. நாங்கள் இப்படி வந்து விவரமாக குர்ஆனில் உள்ள விஷயங்களை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? நம்ம பெண்கள் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆண்களுக்கு வந்து ஊரில் ஈண்கள், பெண்களாக சொர்க்கத்தில் துணை இருக்கிற மாதிரி பெண்களுக்கு வந்து ஊரில் ஆண்கள், இப்படி வருமா? இதுதான் கேட்பாங்களே தவிர வேற சட்டங்களை கேட்கிற மாதிரி வழக்கம் இருக்குதா? கேள்வி பதில் நிகழ்ச்சி வைப்போம், பெண்களுக்கு கண்டு வைப்போம். கேள்வி கேட்க சொன்னா சரியான டீசெண்டா வாயே துறக்க மாட்டாங்க, பப்பு பப்பு கண்டு அப்படி வாயை மூடி ரொம்ப பக்குவமாக. இதுக்கு மரக்கறிக்காரனோட பேசுறதா இருந்தா ஒழுங்கா போடு மரக்கறி அப்படின்னுவாங்க. கத்திரிக்காய் ஒழுங்கா போடுவியா, மீனை போடுவியா, வாயில சொல்ல வேணுமா நம்ம ஆக்கள்கிட்ட? ஆனா மார்க்கத்தை கேட்க சொன்னா வாய் திறக்காத அன்று பிறந்த பாலகன்கள் தான் எல்லாமே, வாயை திறக்காதுவல். அப்ப என்ன இது ஆர்வத்தை காட்டுதா? மார்க்கத்தில் ஆர்வம் இல்லைன்னு காட்டுது, பணிவை காட்டல. நம்ம பெண்கள் அப்படிதான், எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல மரியாதை இல்லை, இல்லாத இடத்துக்கு மரியாதை. அந்நிய ஆண்கள் முன்னாடி தலையை மறைக்கணும்னு இருக்குது. ஆனா வந்து இவங்க பாங்கு சொன்னா தலையை மறைப்பாங்க. பாங்கு சொன்னா தலையை மறைக்க சொல்லி எங்கேயாவது இருக்குதா? இஸ்லாத்துல குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? எங்கேயும் வரல. ஆனா பாங்கு சொன்னே டக்குன்னு என்ன செய்வாங்க, எங்கட வயசாக்கள் எங்கட யுவதிகள் எல்லாம் சேர்ந்து உடனே ஒரு முக்காடு எடுத்து தலையில், அது ஆஃபுக்கு தான், அரைவாசி வந்து முடி விலங்க, தலைமுடி விலங்க மறைக்கிறத பாக்குறோம். இது கட்டளை இல்ல. இதே ஒரு அந்நிய ஆண் வருவான், எந்த அளவுக்கு என்ன சொன்னா அண்டை வீட்டார்ல வந்து ஒரு இளைஞன் இருப்பான், இவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க போல. எப்படி நெருக்கம் என்று சொன்னா அண்டை வீட்டில் உள்ள வந்து இளைஞன் இந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த யுவதி இருந்தாலும் இல்லாட்டிலும் சமையலறை வர காட்டிலும் வருவான்.
எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, அஜ்னபி மஹ்ரமி பேணுறது இல்லை, ஒரு சலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சமுதாயத்தில் கட்டமைப்பு பாருங்க, கவனமே இல்லை. அல்லது வந்து மச்சாங்காரன் வருவான், இவர் வந்து சகோதரன் வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருப்பான், அந்த பெண்ணுடைய சகோதரன் இந்த சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு மச்சான், இவக்கும் மச்சான், அவன் வருவான். வந்தா சாதாரணமா ஹிஜாப் இல்லாம வள வள வளேண்டு 32 பல்லையும் காட்டி கொண்டு பேசுறத பாக்குறோமே. மார்க்கத்துக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஏன் தயக்கம், ஏன் வந்து பின்வாங்கிறது? இந்த மார்க்கத்தை பத்தி எந்த விதமான ஆர்வமும் இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லை, கவனம் இல்லை, சாதாரணமா இருக்கிறாங்க. அடுத்ததாக எந்த அளவுக்குன்னு சொன்னா கேள்வி கேட்கறதுல சஹாபிய பெண்கள் கிட்ட இருந்த துணிச்சல் இருக்குதே, சாதாரண துணிச்சல் இல்லை. என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க பாருங்க. என்ன கேட்குறாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக்கி, சத்தியத்தை பேசுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எனவே நானும் வெட்கப்படாம ஒரு விஷயத்தை கேட்க போறேன். ஃபால் அலல் மர்அத்தி மினல் உஸ்லின் இதஹ்தலமத், ஒரு பெண்ணுக்கு விந்து வெளிப்பட்டால் அவருக்கு வந்து குளிப்பு கடமையா இப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு ஆமா குளிப்பு கடமை. திரும்ப இவங்க அதுல கொஸ்டின், திரும்ப அந்த ஹதீஸை தேடி பார்த்துக்கோங்க என்ன கேட்குறாங்க, ரசூல் என்ன பதில் சொன்னாங்க. திரும்ப எப்படி இந்த அளவுக்கு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட என்ன பார்க்குறாங்க, பெண்ணுக்கு வந்து அசுத்தமான ஒரு நிலை ஏற்படுது, அந்த அசுத்தமான நிலையில பல வடிவங்கள் இருக்குது, அதுல ஒரு விதமான அசுத்தமான நிலையை குறித்து தான் கேட்குறாங்க. ரசூலா வந்து இதை ரசூலா கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்றாங்க. என்னண்டா எல்லா பெண்கள் கிட்ட இந்த டவுட் இருக்கும், அவங்களுக்கு சாதாரணமாக அவங்க அசுத்தமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, வித்தியாசமான முறையில் அசுத்தமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த வித்தியாசமான முறையில் அசுத்தமாகின்ற நிலையை பற்றி தான் இவர்கள் கேட்கிறார்கள். ஆண்கள் எப்படி அசுத்தமாவாங்களோ அது போல ஒரு நிலையில பெண்கள் அசுத்தமாகுவாங்களே, அப்ப கடமைக்குதா, குளிப்பு கடமையா, அதை எப்படி கண்டறிகிறது, எப்படி சுத்தம் செய்து கொள்கிறது என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள். ஆனா பெண்கள் வந்து வெக்கப்படாம கேட்டாங்களா இல்லையா, ரசூலா கிட்ட வந்து மார்க்கத்தை விலகி கொண்டாங்களா இல்லையா? எவ்வளவு மறைவான ஒரு விஷயத்தை கூட தங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக அமைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே இதை கேட்டு நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார்கள். நாங்க இருக்கிறோமா? வித்தியாசமானது கேட்க தேவையில்லை, சரளமான விஷயங்களை கேட்பாங்களா? எப்ப சமுதாயம் விழிப்புணர்வோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறதோ அப்பதான் அந்த சமுதாயம் வந்து உருப்படும், அந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படும். அந்த புரட்சியை பெண் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பதை தான் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. சரி, இது மார்க்க விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க எவ்வளவு நுணுக்கம் என்றா ஒரு விஷயத்தை கூட விட மாட்டாங்க. ஒரு தெளிவுள்ளவராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் ஆண்களை பார்க்கிறோம், ஆஃபில்களை, நம்ம ஆக்கள் ஆஃபில்களை தயாரித்து வச்சிருக்கிறோம், அவங்க குர்ஆனை மனனம் செஞ்சவங்களை பார்க்கிறோம். ஆஃபில் இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கிறோமா? பெண்ணை தெரிஞ்சிருக்கிறோமா? யாரு குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு பெண்ணு? அவங்க வந்து மார்க்க பிரச்சாரத்தில் பகிரங்கமாக இருக்கக்கூடியவங்களாக யாரை பார்க்கிறோம்? யாரையும் காணலையே, பகிரங்கமாக பார்க்க முடியலையே. ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, களத்தில் இல்லையே. மார்க்கத்தை வந்து கற்றறிஞ்சு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக பெண்கள் களத்தில் சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இல்லை. என்ன காரணம்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக நினைவாற்றலில் பெண்களுக்கு தான் அதிகமாக நினைவாற்றல் இருக்கிறது ஆண்களை விட. ஒரு ஆய்வுல வந்து விஞ்ஞானிகள் கண்டறிகிறாங்க, ஆண்களை விட பெண்களுக்கு கிட்டத்தட்ட 13% நினைவாற்றல் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்ப நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய சமுதாயமாக பெண்கள் இருக்கிறார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர்? இந்த மார்க்க அடிப்படைகளை விளங்கி மனனம் செய்து அதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கொஞ்சம் பேர் தான் பார்க்கிறோம். இந்த ஆண்கள்ட மூளை இருக்குதே, அது பெண்கள்ட மூளையை விட 100 கிராம் வெயிட் கூட இருக்குது. ஆனா நினைவாற்றல்ல வந்து பெண்கள் தான் கூட இருக்கிறாங்க. ஆனா ஆண்களை பொறுத்தளவுல ஆண்கள்ட மூளையிட எடை இருக்குதே, அது பெண்களுடைய மூளையிட எடையை விட 100 கிராம் எக்ஸ்ட்ராவா மூளைக்குது. யாருக்கு? ஆண்களுக்கு. அப்ப சிந்திக்கிற திறன், அதே மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிற திறன், ஆளுகை, இது போன்ற விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் எல்லாம் பெண்களை விட ஆண்களிடம் இருந்தாலும் நினைவாற்றல் பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த நினைவாற்றலை வைத்துக் கொண்டு என்ன பயன் இருக்குது? இந்த சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? எதையுமே பார்க்க முடியல. வளமையா ஒரு பெண்ணை பார்த்தால் மௌலவியாமார்கள்
தாவா களத்தில் இருக்கிறாங்களா? சாதாரண ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டிய பண்புகள் கூட இல்லாத நிலையில் திருமண வாழ்க்கையிலே மௌலவியாமார்களை திருமணம் செய்து செய்து விவாகரத்தானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவங்க கிட்ட நாங்கள் வித்தியாசமா எதிர்பார்க்கிறோம். மௌலவியாமார்களாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்களாக இருக்கக்கூடிய ஆலிமாக்களாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முன்மாதிரி உள்ளவர்களாக பிறரை திருத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும். நிறைய பேர் அவதிப்படுறத சமுதாயத்தில் பார்க்கிறோம். அப்ப ஒரு அடிப்படையை சரியா விளங்கி மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியல. நல்லவங்க இருப்பாங்க, தியாகம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான். அப்ப இந்த மார்க்க விளக்கம் உள்ள ஆலிமாக்களை கூட இந்த சமுதாயத்தில் குறைவான அளவுல நாங்க பார்க்கிறோம். என்ன காரணம்? ஆர்வம் இல்லை. ஆயிஷா நாயகியை பாருங்க, ரசூலா என்ன சொன்னாலும், அல்லாஹ்வின் தூதர் கணவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஒரு விளக்கத்தை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? கானத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி சொல்றாங்க, கானத் லா தஸ்மௌ ஷைஅன் லா தாரிஃபுஹு இல்லா ராஜஅத் ஃபீஹி அத்தா தாரிஃபஹு. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செவியேற்றால் அந்த விஷயத்திலே தெளிவு வரும் வரைக்கும் வேற விஷயங்களுக்கு போக மாட்டாங்க. அது என்னன்னு தெளிவு பெறும் வரைக்கும் அவர்கள் அதை வினவிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகியை பத்தி பொதுவான ஒரு டிக்ளரேஷன் வருது. பொதுவாகவே அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னது? எதை சொல்லப்பட்டாலும் காது கொடுத்து கேட்பாங்க. திருப்பி என்ன விளக்கம் என்றது புரிஞ்சு கொள்ள காட்டிலும் நபிகள் நாயகத்துக்கிட்ட கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு வருது. என்ன ரசூலா சொல்றாங்க? ரசூலா சொல்றாங்க, மன் ஹூசிப உத்திப என்றாங்க. யார் விசாரிக்கப்படுவார்களோ அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் மறுமையில அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. விசாரணை, மறுமையில விசாரணை நடந்தாலே வேதனை தான் என்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அது எப்படி அல்லாஹ்வின் தூதரே, அவலைஸ யகூலுல்லாஹு தஆலா ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா, பிறகு நாங்கள் அவர்களை லேசான முறையில் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே? இது என்ன விசாரணை என்று வந்தாலே கடுமையாகிற மாதிரி விளங்குதே. விசாரணை என்றாலே தண்டனை என்னது? விசாரணை கடுமையா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் கஷ்டமான முறையில விசாரிப்பான் என்று நீங்க சொல்றீங்களே, அந்த விசாரணையில தண்டனை வரும் என்றீங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல லேசாக விசாரிப்பான் என்று சொல்கிறானே, இது என்ன விளக்கம்? நீங்க சொல்றது குர்ஆனுக்கு மாத்தமா வருதா? என்ன மாதிரி எனக்கு விளக்கம் சொல்லுங்க, முரண்பாடு இல்லாம தெளிவுபடுத்துங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க, கால இன்னமா தாலிக்கல் அருளு, மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணை என்னண்டா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விசாரிப்பது, வெறுமனே ஒரு எடுத்துக்காட்டுக்காக விசாரிப்பது ஒன்று நடக்கும். அந்த விசாரணையை நான் சொல்லல. நான் எதை சொல்றேன்டா, வலாக்கின் மன் நூகிசல் ஹிசாப் யஹ்லிக், யார் ஒருவர் துருவி துருவி விசாரிக்கப்படுவாரோ அந்த விசாரணையை நான் சொல்றேன்டாங்க. எல்லாத்துக்கும் விசாரணை நடக்கும். அல்லாஹ் விசாரிச்ச எல்லாத்தையும் தண்டிப்பான்ன்றது இல்ல. அல்லாஹ் லேசாவும் விசாரணை செய்வான். அது உண்மையிலே விசாரணையா? விசாரணை வந்தாலே கேள்விக்கு மாட்டிக்கொள்வோம். நம்ம நீதிமன்றங்கள்ல விசாரணைகள் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு விலகுதா? யாருக்கு எப்படி விசாரணை நடத்துறாங்கன்றது நாங்களும் பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு விசாரணையோ அல்லது வேற அவங்க யாரை எதிர்பார்க்கிறாங்களோ வரவேற்கிறாங்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வித்தியாசமான விசாரணைகள். அப்ப நீதிபதி கூட ஆச்சரியப்படுகிறார், என்னடா இப்படி நடக்கிறீங்க, போலீஸா இருந்தா நேர்மையா நடக்கணுமா இல்லையா? இது எங்களுக்கு ஒரு விதமா சந்தோஷம் தான். நீதிபதிக்காவது மனசாட்சி இருக்குதே, அவனாவது சிந்திக்கிறானே. வேற வேற அழுத்தங்கள் இருந்தாலும் நீதிபதி கொஞ்சம் யோசிக்கிறான், மனசாட்சி உள்ளவனா. சரி பரவாயில்ல, அல்லாஹ் எதை செஞ்சாலும் ஒரு நன்மைக்காக செஞ்சிருப்பான். அப்ப இங்க மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிறதா இருந்தா அல்லாஹ் யாரு வேண்டவன் வேண்டப்படாதவன் பார்க்க மாட்டான். அல்லாஹ் எல்லாருக்கும் விசாரணை நடத்துவான். ஆனா உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டும் என்று எவன் இருப்பானோ அவன் விசாரணை அல்லாஹ் துருவி துருவி ஆராய்வான். அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். சில ஆக்களை அல்லாஹ் கேட்பான், சில மனிதர்களை, நீ இந்த காரியத்தை செய்யவில்லையா, அன்று உன்னுடைய நண்பருக்கு நீ திட்டவில்லையா, இப்படி சின்ன சின்ன விஷயமா, இது ஹதீஸ்ல வரல, உதாரணத்துக்கு சின்ன சின்ன விஷயமா அல்லாஹ் கேட்பான். கேட்கும்போது இவர் ஆமா இறைவனே மன்னித்து விடு, தப்பு செய்து விட்டேன், துரோகம் செய்து விட்டேன், தவறிழைத்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், சின்ன சின்ன காரியங்களை, கண்ணிமையால் துரோகம் செய்து விட்டேன். அவர் வரும்போது சிலவங்க என்ன செய்வாங்க, ரெண்டு பேர் பேசி கொண்டு இருப்பாங்க, மூணாவது ஒரு நபர் வர போல இப்படி அண்டுவாங்க. அந்த இப்படி என்ன அர்த்தம்? பேச்சை மாத்திரு, கதையை மாத்திருன்னு அர்த்தம். இது துரோகம் தானே, இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. மூணு பேர் பேசிக்கொண்டு இருக்கும் போது பெர்மிஷன் இல்லாம, அனுமதி இல்லாமலே ஒருத்தரை கொஞ்சம் நீங்க இவரோட ரகசியம் பேச போறேன் ரகசியம் பேசுவாங்க. இது நல்ல இல்லை, இது துரோகம். மூணு பேர் இருந்தா சபையில நீங்க மசூரா சாதாரணமா பேசிக்கணும், ரகசியம் பேசக்கூடாது, பாவத்துல சேர்ந்துரும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தாலா கண்டிச்சிருக்கிற இடத்துல இதுவரை எல்லாம் மீறி பாவம் செய்திருப்பார்கள். மறுமையில் அல்லாஹ் இதை பார்த்து கேட்டா இவர் யோசிப்பான், அடியான் அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கேட்கிறானே,
நான் நிறைய எம்புட்டு பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்ச பெரிய பெரிய மெகா பிளாஸ்ட் எல்லாம் வந்துச்சேன்னு சொன்னா என் எது என்னவாகும்? அவ்வளவுதான் கதை. நான் கொடுத்த செக்குகளும், நான் ரிட்டர்ன் ஆக்கின விதங்களும், நான் வந்து சொன்ன பொய்களும், நான் சொன்ன அவதூறுகளும், நான் செய்த ஃபித்னாக்களும், நான் வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நடந்து கொண்ட மோசமான விதங்களும், இப்படி என்று அல்லாஹ் ஒவ்வொன்றா பட்டியல் போட்டு அல்லாஹ்க்கு செஞ்ச துரோகம், மனுஷனுக்கு செஞ்ச துரோகம் என்று அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சானண்டா என்ன நடக்கும்னு நினைக்கும் போது அல்லாஹ் வந்து அதுவரை கேட்காம சோனத்துக்கு போக வேண்டுவான். இவனுக்கே டவுட், இப்ப உண்மையிலே வந்து நம்ம ரெக்கார்டிங் ஏதாவது மிஸ் ஆயிருச்சா அல்லது அல்லாஹ் ஏன் கேட்காம விடுறான்? சின்ன சின்னதையும் கேட்டா பெரிய பெரிய விஷயங்களை கேட்பானே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் வந்து கேட்காம விட்டுட்டான்னு சொல்லி இவனை ஞாபகப்படுத்துவான், இறைவனே நிறைய செஞ்சிருக்கிறேனே அப்படி என்றுவான். அல்லாஹ் சொல்லுவான்டே, தெரியும்டா, உன்னை படைச்சவன் தானேனா, நீ செஞ்சது எனக்கு தெரியாதா? நீ செஞ்சது தெரியும், அது உலகத்துல மறைச்சிட்ட, இங்கே மறைச்சிட்ட போ அப்படி என்றுவான். அல்லாஹ்ட கருணையால இப்படி லேசா விசாரணை அல்லாஹ் நடத்துவான். ஆனா சிலவங்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? கபரு வணங்கிகள் சிக்கினாங்கன்னு வைங்க, தௌபா கேட்காம அவ்வளவுதான் கதை. ஏண்டா கல்ல கட்டினாய், ஏண்டா இந்த தரைமட்டமாக்க வேண்டும் என்ற வார்த்தையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று மாத்தி சொன்னாய், அல்லாஹ் கேட்பான். சவ்வு குபூரக்கும் பில் அருளண்டிக்குது, கபறுகள் எல்லாம் தரமட்டமாக்குங்கண்டு. இவங்க சவ்வு என்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க? தரைமட்டம் அல்ல, செம்மைப்படுத்த வேண்டும். செம்மப்படுத்தி அதை அழகுபடுத்தி அதை வந்து ஜோடிச்சு அலங்கரிச்சு வச்சு பார்க்கணுமா, ரசிக்கணுமா. வார்த்தையில் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லது அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் வந்து எங்களை படைச்சான் மனுஷனை, அதே மாதிரி ஃபஸவ்வா, மனிதனை அழகுற படைத்தான், வடிவமைத்தான், அழகான முறையில் செம்மையாக படைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் வருது. அப்ப அல்லாஹ் வந்து படைக்கிறது அலங்கரிக்கிறதுக்கு கூட சவ்வான்ற வார்த்தையை சொல்லுவான். அதை கொண்டாந்து இங்க ஜாயின் பண்ணி கபரை வந்து அழகாக்குங்கன்னு மாத்தி சொன்னவங்கிட்ட அல்லாஹ் கேட்பான். ஆனா என்ன உண்மையான விளக்கம்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற நபிகள் நாயகம் மூலமாக லஅனல்லாஹ யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇ மசாஜித், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சாபத்தை ஏற்படுத்தட்டும், அல்லாஹ் சபிக்கட்டும் அவர்களை, நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலமாக்கினாங்க. அப்ப அடக்கத்தலம் வணக்கத்தலமாகுவது சாபத்துக்குரிய ஒரு காரியம் என்றா, சாபத்துக்குரிய காரியத்தை செய்வது அலங்கரிப்பதா அல்லது தரைமட்டமாக்குவதா? சாபத்துக்குரிய காரியமா இருந்தா ரசூல் அதை செய்ய சொல்லுவாங்களா, அதை இல்லாமலாக்க சொல்லுவாங்களா? இப்படி புரிய வேண்டியவங்க மாத்தி உல்டா பண்ணி மார்க்கத்தை வந்து குழப்புறாங்களே, இவங்க மறுமையில விசாரிக்கப்படும் போது அல்லாஹ் வந்து நிறைய கேட்பான், துருவி துருவி கேட்பான். கபர்வனைகள் எல்லா பேரும் மாட்டிக்கொள்ள போறாங்க. கவனமா இருக்கணும், இஸ்திஃபார் செஞ்சு இந்த உலக வாழ்க்கையில திருந்தி கொள்ளணும். அல்லாஹ் வந்து கடுமையான தண்டனை வைப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இல்லை, இது துருவி துருவி ஆராய்ந்தால் மறுமையில தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்வது லேசான விசாரணை. இப்ப இந்த கேள்வி, இந்த ஞானம் எங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்க போய் தானே, ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்க விளக்கம் வருது. நாம வந்து இப்படி இருக்கிறோமா? ஆண்களாகிய நாங்கள் திருமறை குர்ஆன்ல எல்லா காரியங்களையும் விளங்கக்கூடியவர்களாக, அதை பிறருக்கு விளக்கக்கூடியவர்களாக ஆண்களே இல்லை. பெண்கள் எப்படி இருப்பாங்க? பெண்களுடைய வாழ்க்கை திட்டம் என்ன? சமையலறை, சமைப்பது எப்படி, அலங்கரித்துக் கொள்வது எப்படி, அழகு சாதனை பொருட்களை பயன்படுத்திக் கொள்வது எப்படி, ட்ரெஸ்ஸில் வந்து விதவிதமா ட்ரெஸ் அணிவது எப்படி, இதுல தான் நாலேஜ் இருக்குது. வேற எதுல நாலேஜ் இருக்குது? குர்ஆன்ல நாலேஜ் இருக்குதா? குர்ஆன் அத்துப்படியா இருக்குதா? குர்ஆன்ல எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதா? காண முடியல. அப்ப நாங்கள் சமுதாயத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் செய்யணும்ன்றதை புரியணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பெண்கள் வெறுமனே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மட்டும் இல்லை, ஆர்வமா கற்றுக்கொண்டாங்க, அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தார்கள். எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க? மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டுச்சோ அதை அப்படி நடைமுறை கொண்டு வருவாங்க. இபாதத் செய்யணும் என்று சொல்லிச்சா அந்த இபாதத்துகள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குன்ன நிசாஉல் மூமினாத், நாங்க வந்து மூமினான பெண்கள், யஷ்ஹதுன மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ரி, நாங்க சுபஹ் தொழுகைக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஸ்ஜிதில் நாங்க என்ன செய்வோம்? ஆஜராகுவோம். பள்ளிவாசலுக்கு சுபஹ் தொழுகைக்காக வருவோம். யாரு சொல்றா? பெண்கள் வந்து வருவாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எப்படி வருவோம்? முத்தலஃபிஆத்தின் பிமுரூத்திஹின், எங்களுடைய முக்காடுகளை எடுத்து நாங்கள் போர்த்தி கொண்டு, ஆனால் என்ன செய்வோம்? பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ருக்கு டைமுக்கு என்டர் ஆகிடுவோம். சுபோவுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து ஆண்கள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்களா? பெண்கள் எதிர்பார்க்குறாங்க தொழுகையில் வந்து எங்களுக்கு பள்ளிவாசலை ஏற்படுத்தினா நாங்கள் தொலை வருவோம் என்று. தராவி கியாமுலைலுக்கு வர்றீங்க, ஃபஜ்ருக்கு வர்றீங்களா? பள்ளிவாசலில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. எந்த பெண் வந்து ஃபஜ்ர் தொழுறதுக்கு வர்றாங்க? பிரயாணத்தில் வந்தால் தொழுதுட்டு போகிறாங்க பள்ளிவாசலில். அது லேடிஸ் ப்ரேயர் ரூம் தனியாக ஒதுக்கி வச்சிருக்கிறான். பிரயாணத்தில் பள்ளிவாசலை பயன்படுத்துகிறாங்க.
அல்லது ஹஜ்ஜி உம்ரா நேரத்தில் வந்து மஸ்ஜிதுல் ஹரத்தை காபத்துல்லாவை பயன்படுத்துறாங்க, அல்லது கியாமுல்லைல் தொழுகைக்காக வேண்டி ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கியாமுல்லைலுக்கு பயன்படுத்துறாங்க. வழிகேட்டில் வேறு வேறு சிந்தனைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தராவி என்ற போர்வையிலே பள்ளிவாசலை பயன்படுத்துறதை தவிர எதுக்கு பெண்கள் பள்ளிவாசலை பயன்படுத்துறாங்க? சுபவுக்கு வருவாங்களா? எந்த அளவுக்கு சொன்னார் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க வந்து சும்ம யங்கலிப்ன இலா புயூத்திஹின்ன, நாங்கள் பிறகு வீட்டை நோக்கி திரும்புவோம். ஹீன யக்லீன ஸலாத்த, தொழுகை முடிந்த பிறகு லா யஅரிஃபுன் அஹதுன் மினல் கலசி, எங்களை யாரையுமே வந்து இருட்டின் காரணமாக விளங்காது. ஒரு விதமான வெளிச்சமும் இருளும் கலந்த ஒரு நிலையில ஃபஜ்ர் நேரம் இருக்குது. அந்த ஃபஜ்ர் நேரத்தில் யாரெண்டே தெரியாத அளவுக்கு இருட்டா இருக்கும். அந்த இருட்டில் நாங்கள் வருவோம். கும்மிருட்டு இல்லை, ஒரு விதமான வெளிச்சமும் கலந்து இருக்கும். ஆனால் முழுசா வெளிச்சம் வந்து படர்ந்தும் இருக்காது. இருட்டான நிலை மிக ரசூலா நல்ல வெளிச்சம் படர்ந்த நேரத்திலையும் கிழக்குக்கு மேற்கை நோக்கி வெளிச்சம் நல்ல வந்து பரவுற நேரத்திலையும் சுபவு தொழுந்து இருக்கிறாங்க. சுபவுடைய ஆரம்ப நேரம் இருக்குது, செங்குத்தா ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் இல்லை, அது வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் விரியக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த நேரம் தான் சுபவுடைய உண்மையான வெளிச்சம். அந்த நேரத்தில் வந்து இருளும் இருக்கும், ஆனால் வெளிச்சமும் இருக்கும். அந்த டைம்ல நபித்தோழியர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரணமாக வந்து பெண்கள் வந்து போகக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஏன் நாங்கள் பெண்கள் வர்றதில்லை, தொழுகையில் என்ன ஆர்வம் இருக்குது எங்களுக்கு, அதில் ஆர்வம் இல்லை கேட்டா, தொழுகையில் வந்து மிச்சம் போட்டு போக்கு நம்ம சமுதாயத்தில் பெண்கள் சினிமா பார்க்கறதுல கவனமாக இருப்பாங்க. சக்தி டிவியில் ஒரு நாளைக்கு எத்தனை டிராமா போகுதுன்னு கேளுங்க, பெண்களுக்கு சொல்லுவாங்க. விதவிதமாக கதையை போடுறாங்க, விதவிதமாக டிராமா போடுறாங்க, சீரியல் போடுறாங்க, புதிய மெகா சீரியல் தொடரண்டு போட்ட உடனே பேரை மனப்பாடமாக்கியாச்சு, டைமை பார்த்தாச்சு, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் இந்த வழிகேட்டை நோக்கி போகுது? தொழுறதுக்கு நேரத்துக்கு வர்றாங்களா? வீட்டிலேயாவது எலும்பி சுபவு தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்களா? தன்னுடைய கணவரை சுபவுக்கு எழுப்பக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறாங்களா? இல்ல. இபாதத்தில் ஆர்வம் குறைவு. ஆண்களை விட பெண்கள் ஏற்கனவே இபாதத்தில் குறைவா தான் இருப்பாங்க. இதுல வேற நீங்க இபாதத் செய்யக்கூடிய நேரத்தில் கூட நீங்க வந்து செய்யாம இருந்தா, ஏண்டா பெண்களுக்கு அசுத்தமான நிலைகள் எல்லாம் வரலாம், அப்ப இபாதத் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கிடைக்கிற வாய்ப்பை கூட ஒழுங்கா பயன்படுத்த மாட்டேன்றாங்க. ஆண்களும் ஆர்வம் ஊட்டுவது கிடையாது. ஆனால் பெண்கள், அந்த காலத்தில் பெண்கள் சுபவுக்கே ஃபஜ்ருக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். பல நபித்தோழியர்கள், உம்மு ஹபீபான்னு சொல்லக்கூடிய நபித்தோழியர், அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கிட்ட ஒரு ஹதீஸ் அவங்க செய்யமெடுக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? மன் ஸல்லா இஸ்னத்தை அஸ்ரத ரகாத்தன் ஃபி யௌமின் வ லைலத்தின், யாரு இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் ஒரு நாளில் தொழுகிறார்களோ, ரசூலா சொல்றாங்க, புனிய லஹு பிஹின்ன பைத்தும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல அவங்களுக்கு ஒரு சுவனம் கட்டி எழுப்பப்படும். இரவுலையும் பகல்லையும் சேர்த்து 12 ரக்காத், 12 ரக்காத் வருது. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு நாள்ல 12 ரக்காத் வருது. இரவு தொழுகை அது சொல்லல, 5 நேர தொழுகையில முன்பின் சுன்னத்துகள் வருது. அதுல சுபவுக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத் தொழணும். இந்த 12 ரக்காத் அடைகிறதா இருந்தா வீடு கட்டி கொள்ளணும் வேண்டாம். சொர்க்கத்துல லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத், பின்னாடி 4 இருக்குது. ஆனா 12ல பின்னாடி உள்ள 4 வராது. சுபவுக்கு முன்னாடி 2, அதே மாதிரி லுஹருக்கு முன்னாடி 4, அதே மாதிரி லுஹருக்கு பின்னாடி 2, பின்னாடி 2, சுபவுக்கு முன்னாடி 2, லுஹருக்கு முன்னாடி 4, லுஹருக்கு பின்னாடி 2, அப்ப எத்தனை வருது? 8. அதே மாதிரி மகரிபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2, 12. முன்பின் சுன்னத்துல இந்த 12 ரக்காத்துகளை யாரு தினசரி தொழுவார்களோ, அல்லது ஒரு நாளையில இந்த 12 ரக்காத்தை இஹ்லாஸா முறைப்படி தொழுவார்களோ, அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு வருது. இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து கேட்ட நேரத்தில் இருந்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு நாளும் இந்த தொழுகையை விட்டதில்லை, நான் விட்டதே கிடையாது சொல்றாங்க. ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமயத்துன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா கிட்ட இருந்து இந்த செய்தியை கேட்ட நேரத்திலிருந்து இந்த 12 ரக்காத் தொழுறதை நான் விடவே இல்லைன்றாங்க உம்மு ஹபீபா. அப்ப அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? வீட்டில் சமைக்கிற வேலை இல்லையா? அவங்களுக்கு குழந்தை வளர்க்க வேண்டிய தேவை இல்லையா? அவங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றும் இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கிட்ட இருந்து செவிமடுத்தாங்களா? அதை அமுல்படுத்துறதுக்கு கவனம் செலுத்துறாங்க. அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள், வக்கால இந்த செய்தியை உம்மு ஹபீபா கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் வந்து இந்த அன்பசான்னு சொல்லக்கூடியவர். அவர் சொல்றாரு, ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமயத்துன்ன மின் உம்மி ஹபீபா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்து எப்ப நான் கேட்டனோ அந்த நாள்ல இருந்து நான் இதை விட்டதில்லை அவர் சொல்றாரு. அதே மாதிரி வக்கால் அம்ர் இப்னு அவுஸ்,
அவர் வந்து அன்பசா என்றவர் கிட்ட இருந்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, மா தரக்தூன்ன முந்து சமயத்தூன்ன மின் அன்பசா. அன்பசா என்ற அறிவிப்பாளர் கிட்ட இருந்து நான் எப்ப இதை கேட்டனோ நானும் அதை விட்டதில்லை. வக்கால நுஅமான் இப்னு சாலிம் அவர் வந்து அம்ர் இப்னு அவுஸ் கிட்ட இருந்து செய்யமடுக்கிறார். மா தரக்தூன்ன முந்து சமயத்தூன்ன மின் அம்ர் இப்னு அவுஸ். நான் அம்ர் இப்னு அவுஸ் கிட்ட இருந்து எப்ப இதை கேட்டனோ அதுல இருந்து நானும் விட்டதில்லை. எப்படி ஆர்வம் என்று பாருங்க. சாதாரணப்பட்ட ஆர்வமா? இதை வச்சு தான் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அந்த ஹதீஸ் அவங்களா செயல்படுத்த காட்டிலும் அவங்க அறிவிச்சாங்கன்னா செயல்படுத்திட்டு தான் அறிவிப்பாங்க, சும்மா அறிவிக்க மாட்டாங்க. ஹதீஸ் எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள வேலைன்னு பாருங்க. இந்த மார்க்க பணி பிரச்சாரம் என்பது செயல்படுத்தணும். அப்ப அவங்க அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருக்கிறாங்களே. ஒரு பெண்ணாக இருந்து சொர்க்கத்துல வீடு கட்டுறதுக்கு பாக்குறாங்க. உலகத்துல வீடு கட்ட அலைகிறீங்க. வீடு கட்டுறான் கொழும்புல உள்ளவன் அதிகபட்சமா எங்க வீடு கட்டுவான்? வெள்ளம்பீட்டில் தான் கட்டுவான். இங்க இடம் மிக்குதா? மாளிகாவத்தில் இடம் மிக்குதா? மரதான இடம் மிக்குதா? கொம்பனி தெருல இடம் மிக்குதா? எல்லாத்தையும் அடிச்சு வரட்டுறான். இருக்காத இடம் இல்ல. சரி, வெள்ளம்பீட்டிக்கு போனோம்னா அது உண்மையே வெள்ளம்பீட்டி தான். வெள்ளம் வந்து வந்து தொலையுது. எப்ப வந்து வீடு அள்ளி கொண்டு போவோம்னு தெரியாம தான் எல்லாரும் மிக்கிறாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சாலே எல்லாத்துக்கும் வந்து சிலவங்களுக்கு சந்தோஷமாகி நல்ல குளிரா இருக்கும், மழை ராகத்தா இருக்குமெண்டு. அந்த சைட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்ப சாமான்கள்லாம் சரக்கெல்லாம் கட்டி கொண்டு ஓட வருமோ தெரியாதுன்னு ஒரு விதமான பயம் இருக்குது இல்லையா? அவ வந்து பாருங்க, வீடு கட்டுறதுல இவ்வளவு கவனம். தெரிஞ்சு போயிட்டு கட்டுறானே, ஏதாவது ஒரு வீடு ஒன்று வேணுமே, எனக்கு ஒரு காணி வேணும், நிலம் வேணும், வீடு வேணும்ன்றான். சொர்க்கத்துல எல்லாம் வீடு தர்றேன்றான். சொர்க்கத்துல வீடு சாதாரணமா இல்ல. சொர்க்கத்தில் ஒரு சாட்டே வைக்கக்கூடிய இடம் வந்து இந்த வானம் பூமி அதுக்கு இடைப்பட்ட அனைத்தையும் விட சிறந்ததுன்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொர்க்கத்தில் வீடே எல்லாம் கட்டித்தாரன்றான். ஏன் போக முடியல? ஏன் செய்ய முடியல? அதுக்காக முயற்சி செய்ய முடியல. கவனம் இல்லை. பெண்களோ ஆண்களோ இந்த விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் சாதாரணமாக வரல. பெண்களுக்கு வந்து குழந்தைகள், அந்த காலத்தில் பெண்களுக்கும் குழந்தைகள் இருந்துச்சு. குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வருவாங்க பள்ளிவாசலுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துறதுக்காக தக்பீர் கட்டுவாங்க. நீண்ட நேரமா இருந்து கொஞ்சம் தொழுவோம் என்று தக்பீர் கட்டினா பின்னாடி வந்து பெண்களுடைய அந்த அழைத்து வருகின்ற குழந்தைகளுடைய அழுகுறை, அந்த ஓசை கேட்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் அந்த தாயுடைய மனம் வேதனைப்படும் என்ற காரணத்தினால் தொழுகையை சுருக்கி கொள்றேன். என்ன குழந்தைய கொண்டு வந்து அழுற நேரத்தில் வந்து தாய்க்கு வந்து தனி பாசம் தாங்க. என்ன குழந்தைய பெத்தெடுக்கிறோம், இரவுல கணவனும் மனைவியும் தூங்குறாங்க, தாய் தோப்பேன், குழந்தை வந்து அழும் யாருக்கு கேட்கும்? தாப்பனுக்கு கேட்குதா? கொரட்ட சத்தத்துக்கே புள்ள எலும்புது, கேட்காது. குழந்தை எலும்பி அழுறது தாப்பனுக்கு கேட்காது, தந்தைக்கு கேட்காது. யாரு கேட்பா அந்த சத்தத்தை? தாய் தான். அவ்வளோ அந்த சென்சிட்டிவா இருக்குது, உள்ளம் வந்து இணைப்புல இருக்குது. அவங்க தான் டக்குன்னு எலும்பி, எங்களுக்கு கேட்டாலும் பொண்டாட்டி எலும்பி தாளாட்டட்டும் வேண்டாம், நாங்கள் சும்மா இருந்துருவோம், தூக்கத்தை வந்து கலைச்சிடக்கூடாதுன்னு. அப்ப இந்த மாதிரி நிலைமையில தந்தைகள் இருக்கிறார்கள். தாய் வந்து குழந்தையோட விஷயத்துல பதட்டம் அடைவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சுருக்குவேன். என்ன விளங்குது? குழந்தைகளை தூக்கி கொண்டு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல் வந்து அவங்களோட நிலைமைகள் எப்படி கஷ்டமா இருந்தாலும் ஜமாத்தோட சேர்ந்து இறைவனை தொழுது இறைவனுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். அதனால் வருகிறார்கள். நம்ம பெண்கள் வந்து தப்பி தவறி ஒரு குழந்தைய பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைங்க, அது கொஞ்சம் அழுது கொண்டு இருந்தா இன்னொரு பொம்பளை என்ன சொல்லுவா? என்னங்க டிஸ்டர்ப் பண்றீங்க, பிள்ளைகளை கொண்டு வந்து அங்க ஓடுது இங்க ஓடுது, கத்துது, சத்தமாயிக்குது அப்படின்டுவாங்க. இப்படி சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அல்லாட பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை கொண்டு வர்றதை கூட யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. பள்ளிவாசலுக்கு வருவதை தடுப்பது என்பது பெரிய பாவம். வமன் அல்லமு மிம்ம மனா மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரென்று அல்லாஹ் கேட்கிறான்? அது குழந்தைகளுக்கு தான். ரசூலோட காலத்தில் குழந்தைகள் வந்தாங்களா இல்லையா பள்ளிவாசலுக்கு? தாய்மார்களோட வந்தாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க விமர்சிப்பாங்கன்னு கூட்டி வர மாட்டாங்க. பள்ளிவாசலோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும், பள்ளிவாசலோட இணைப்பு இருக்கணும். குழந்தைகள் எல்லாம் கூட்டி வர கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். முன்சப்புல வந்து ஒரு சிறுவம் வந்து நின்றா மண்டல கூட்டி பின் சப்புக்கு அனுப்புவோம் நம்மாக்கள். ஏன் முன்சப்புல வைக்க கூடாதா? சஃப்புல வந்து இருக்குது குர்ஆன் அறிஞ்சவங்க, ஹதீஸ் நல்லா அறிஞ்சவங்க இமாமத்துக்கு போகணும், வயசானவங்க முன்னாடி இருக்கணும், சிறுவர்களை வந்து பின் நடு வரிசையில் இப்படி எல்லாம் வைக்கலாம். அதுக்காக ஒருத்தன் போனா வந்து இழுத்து போடுவீங்களா? அப்படி செய்யக்கூடாது. அதுக்காக எல்லாம் சிறுவனே பார்த்து முன்வரிசைக்கு அனுப்பக்கூடாது. தொழுகையில் இமாம் வந்து சொல்லக்கூடிய ஏதாவது கிராத்தில் தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒருத்தர் முன்வரிசையில் நிற்கணும். நம்ம ஆக்கள் முன்வரிசைக்கு ஆர்வமாக போகிறோம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், முன்வரிசைக்கு போகும்போது குர்ஆன் இஃபுல் செஞ்ச குர்ஆனில் விளக்கம் உள்ள கிராத் சொல்லும் போது அதில் மிஸ்டேக் வந்தால் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருத்தர் முன்னுக்கு அனுப்பணும். அப்படி ஆக்கள் அனுப்பி கொண்டு தான் முன்வரிசையை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எல்லாரும் குர்ஆனில் என்ன நடக்குதுன்றே தெரியாது, முன்வரிசையில் வந்தீங்க இமாம் வந்து தடுமாறுறாரு, இடையில தடுமாறுறாரு, கிராத்தை யாராவது எடுத்து கொடுப்பாங்களாண்டு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எடுத்து கொடுக்குறேன்னா பின்னுக்கு இந்த ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வரணும். அப்போ அது அந்த வரிசைகளில் உள்ள வித்தியாசங்களை சிறப்புகளை புரிஞ்சு நடக்கணும். சிறுவர்களோ அழைச்சிட்டு வந்தாங்க, குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தாங்க, தொழுகையில் வந்து ஆர்வம் காட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில தான்
அந்த காலத்தில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். தொழுகையில் நம் பெண்கள் மிகவும் சோம்பேறி பிடிச்ச ஒரு நிலையில் நாங்கள் பெண்கள் இருக்கிறோம். அந்த நிலைமையை மாற்றிக்கொள்ளணும். ஆர்வமாக மறுமைக்காக வேண்டி எங்களுடைய இபாதத்துகளை சரி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். அடுத்ததாக நம் சமுதாயத்து பெண்களையும் சஹாபி பெண்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த உண்மை பேசுகிற விஷயம் இருக்குதே, உண்மை சொல்றதுல நபி தோழியர்கள் வந்து மிகவும் சிறப்பானவர்கள். பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம பெண்களை எடுத்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலுமா? பொய் சொல்லாத பெண்கள் அப்படி சொல்லலுமா? யாராவது ஏழும் என்று சொன்னாலும் பெண்கள் பொய் சொல்லல, ஆண்கள் தான் நிறைய பொய் சொல்றாங்க, இப்படி எடுத்தாலும் விஞ்ஞான ரீதியாக அது பொய்யாகிடும். ஏன் தெரியுமா? விஞ்ஞானிகள் வந்து இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்கள் அதிகமாக பொய் சொல்றாங்களா, பெண்கள் அதிகமாக பொய் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு சில கருவிகளை வச்சு, ஆண்களையும் பெண்களையும் வச்சு பொய் சொல்லி சில கருவிகளை தலையிலையும் நெஞ்சிலையும் அதை வந்து இணைச்சி அந்த பெண்களுடைய ஆண்களுடைய அதிர்வுகள், படபடப்பு, பதட்டம், உறுத்தல், அந்த உள்ளம் வந்து பொய் சொல்லும் போது அது பிளட் பிரஷர் ஏறி பொய் சொல்றோம், தப்பான காரியம் செய்யறோம் என்ற அந்த பதட்டம் இருக்குது. இதனால மூளையில் ஏற்படுகின்ற அதிர்வுகள், இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி யாரு கூடுதலா பொய் சொல்றான்னு பார்த்தா அதுலயும் பொம்பளையில தான் மாட்டிக்கொள்றாங்க. எப்படி கருவி கண்டுபிடிக்குதுன்னு கேட்குறீங்களா? கருவி வந்து அதிர்வுகள் ஏற்பட்டால் தான் கருவியில் வந்து பதிவாகும். பொய் சொல்லும் போது ஆண்களுக்கு அதிர்வுகள் ஏற்பட்டால், பெண்களுக்கு அதிர்வுகள் ஏற்பட்டால் தான் கருவியில் வந்து பதிவாகும். ஆண்களையும் பெண்களையும் பொய் சொல்ல வைக்கிறான். பெண்கள் பொய் சொல்றாங்க, அதிர்வுகளே வருது இல்லை, அதிர்வுகளே இல்லை. அதாவது பதட்டம் இல்லாமல் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எந்த பதட்டமும் இல்லை, எந்த உறுத்தலும் இல்லை, அப்படி சுமாரா இருந்து கொண்டு சரளமா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆண்கள் பொய் சொல்லும் போது அதிர்வுகள் காட்டுது. ஏண்டா இவன் பதறான், ஏண்டா அவனுக்கு வந்து மனசுக்கு உறுத்தல் வருது. அப்ப மன உறுத்தலே இல்லாம பொய் சொல்லக்கூடிய ஒரு இனமாக ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறாங்க. இதுக்கும் காரணமாக்கி மார்க்கத்தில் வந்து ஆண்களுக்கு ஒரு சாட்சி, பெண்களுக்கு வந்து 2 சாட்சிகள் எல்லாம் ஏற்படுத்த சொல்றான். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இவங்க வந்து பொய்யை வந்து சாதாரணமாக சொல்லக்கூடியவங்க, 2 பேரை வச்சா தான் ஒன்று போய் சொல்லும் போது இன்னொன்றாவது காட்டி கொடுக்கும் என்பதனால கூட எல்லாம் இந்த நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். அப்ப இந்த பொய் என்றது வந்து சாதாரணமாக பெண்கள் கிட்ட இருக்குது. ஏண்டா பகட்டுக்கு அடிச்சு விடுறது, சும்மா இழுத்து விடுறது தானே. இமிட்டேஷனை போட்டுக்கொண்டு கல்யாண வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு இமிட்டேஷனை காட்டிக்கொண்டு இத்தனை பவுன் நகை, இது 24 கேரட் அப்படின்னுவாங்க. என்ன கேரட்டு? உண்மையில அந்த கேரட் மாதிரி தான் இருக்கும். அது 24 கேரட் இருக்குமா? இல்லை, இமிட்டேஷன். ஒன்றுமே உண்மையான ஜுவல்லரி ஆகி அவனுக்கு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அது ஒரு பகட்டுக்காக ஒரு பொய். சிலவங்க வந்து கணவன்மார்கள் வந்து ரொம்ப வறுமையில் சிரமத்தில் இருப்பாங்க. ஆனால் பேசும்போது 10 ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி பேசுவாள். பொய் சொல்றது பெருமையை சம்பாதிச்சு கொள்றதுக்காக. அப்போ இது வந்து பெண்கள் மத்தியில் பார்க்கிறோம் அதிகமாக. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து எல்லாமே உண்மை பேசுகிற உண்மையாளர்கள் அப்படின்றது இல்லை. இவங்க வந்து விட்டு அடிப்பாங்க இவங்களும். ஆனால் பதறியாவது பொய்யை வந்து உருவாக்குவாங்க. கணவன் வந்து வெளியில் போயிட்டு இருப்பார். வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சாப்பாடு கடையில் நல்லா இருந்து கொண்டு சாப்பாடு அடித்து பர்கரோ எதையோ ஒன்று சாப்பிட்டு கொண்டு இருப்பான். ஒய்ஃப் வந்து இங்கே கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சு ஃபோன் அடிப்பான். வந்து சாப்பிட்றீங்களா? இதான் வர்றேம்மா, 5 நிமிஷத்தில் வர்றேன், எங்கேயும் சாப்பிட்றாதீங்க. செல்லம், உங்களோட சாப்பிடாம வேற எங்கே போயிட்டு சாப்பிடனா? அங்கே சாப்பிட்டு கொண்டு கோழியை இழுத்து சொல்லுவான். இப்படி பொய் சொல்கிறவங்களே இருக்கிறாங்க. இந்த பொய் சொல்லக்கூடாது. ஆனால் வந்து மனைவி மத்தியில் பொய் சொல்கிற வேற விதமான ஒரு பொய் சொல்லலாம். அவங்கள வந்து அழகு என்று சொல்லி அவங்கள வர்ணித்து அவங்களோட திறமைகளை பாராட்டி அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக. உண்மையிலே அழகு இல்லாட்டிலும் அழகுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பொய்யை வந்து மார்க்கம் என்ன சொல்ல தடுக்கலை. ஆனால் சாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க? உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் சரி பொய் சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க காமித் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலா கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லா, இன்னைக்கு அது ஃபஜர்து, நான் வந்து பாவம் செய்து விட்டேன் அப்படின்றாங்க. இப்போ யாரு கண்டா பாவம் செய்யறது? அவங்களா வந்து சொல்லும் வரைக்கும் ரசூலா காணல. அல்லாஹ்க்கு தெரியும் மனுஷன் என்ன செய்தான்னு. மக்கள் யாருமே இந்த பாவத்தை காணல, சாட்சி சொல்லல. இவங்க வந்து ரசூலா கிட்ட சொல்றாங்க, ரசூலா இர்ஜி, போ, என்ன இது பாவம் செஞ்சுட்டு வந்து சொல்லி கொண்டு இருக்கிறா, போ, யாரு கண்டா இப்ப போயிருந்து அனுப்பிடுறாங்க. ஃபரஜாத், அவன் வந்து திரும்பி போறா. திரும்ப அடுத்த நாள் வந்து ரசூலா கிட்ட வந்து கேட்கிறா, லஅல்லக அன் தருத்தனி கமா ரத்தத்த மாயிஸ் இப்னு மாலிக்,
நீங்க வந்து ஏற்கனவே மாயிஸ் இப்னு மாலிக்க இந்த மாதிரி தான் துரத்தி அனுப்பினீங்க, திருப்பி அனுப்பினீங்க, அந்த மாதிரி என்னையும் திருப்பி அனுப்புறீங்களா? என்ன கேட்க வர்றாங்க? மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செஞ்சு ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. வந்து நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றாங்க. வலது பக்கம் சொல்லும்போது இடது பக்கம் ரசூலுல்லாஹ் திரும்புறாங்க, இடது பக்கம் சொல்லும்போது வலது பக்கம் திரும்புறாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமா ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி இருக்கும்போது திரும்ப திரும்ப வந்து சுத்தி வளைச்சு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன உனக்கு பைத்தியமா, இவருக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருக்குதா, கொஞ்சம் பார்த்து வாங்க. வீட்டில் போயிட்டு தேடி உண்மையிலே தேடி பார்க்குறாங்க நபித்தோழர்கள். இல்லை அவருக்கு கிறுக்கு இல்லை, அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு அப்படின்றாங்க. திரும்ப வந்து நீ போதையில் இருக்கிறியா, போதையான்னு செக் பண்ணுங்கன்றாங்க. போதையும் இல்லை, ஆனால் யாரும் காணல, அவர் விபச்சாரம் செஞ்சு வந்து அவரா சாட்சி சொல்றார். அல்லாஹ்வின் தூதரே நான் எனக்கே 4 சாட்சி சொல்லிக் கொள்றேன். அவர் என்ன செய்கிறார்? மரண தண்டனையை வந்து அனுபவிக்கிறார். இப்போ இது கேள்விப்பட்டு தான் இந்த மனுஷன் என்ன செய்யறாங்க? அவங்களும் வந்து பாவம் செஞ்சிட்டாங்க. பாவத்தை வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அறிக்கையிடும் போது, பாவத்தை வந்து யாருக்கு அறிக்கையிட தேவையில்ல, கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கிட்ட வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாவங்களை அறிக்கையிடுவாங்க. நான் இந்த பாவம் செஞ்சேன், அந்த பாவம் செஞ்சேன். இந்த மாதிரி அறிக்கையிடுற பழக்கம் இஸ்லாத்துல இல்லை. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் நினைக்கிறாங்க. அப்ப இவங்க மாயிஸ் இப்னு மாலிக நீங்க துரத்தின மாதிரி என்ன துரத்தாதீங்க. ஃபவல்லாஹி இன்னி லஹுபுலா, நான் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறேன், விபச்சாரம் செஞ்சிட்டேன் அல்லாஹ்வின் தூதர்ன்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, இர்ஜிஇ, சென்று விடு, திரும்பி விடு. திரும்ப அவங்க போறாங்க. திரும்ப அடுத்த நாள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப வந்து சொல்றாங்க, இந்த பொம்பளைய பார்த்தா திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜிஹி ஹத்தா தலீதி, நீ அந்த குழந்தையை பிரசவிக்கும் வரைக்கும் திரும்பி விடு, பிரசவித்த பிறகு திரும்ப என்ன செஞ்சிரு வந்துருன்னு சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஃபரஜாத், திரும்பி போறாங்க. ஃபலம்மா வலதத், அவ பிரசவமா இருந்தா ஒரு 9 மாசம் சரி டைம் போகும் தானே. சரி, ஆரம்பத்தில் ஆர்வமா கேட்டுட்டாங்க. இப்போ வந்து பிரசவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வர சொல்றாங்க. 9 மாசம் கழிஞ்சிருச்சு. 9 மாசம் கழிஞ்சி 10 மாசம் கழிஞ்சி ஆரம்பத்தில் கேட்ட ஆர்வம் வந்து அப்படியே இல்லாம போய், சரி இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்து இருக்கும், நாமளும் மறந்தமா இருப்போம் என்று சொல்லி இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. திரும்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபலம்மா வலதத், குழந்தையை பெத்தெடுத்தோடனே அத்தத்துஹு பிஸ் சபி, அந்த குழந்தையை சுமந்து கொண்டே வர்றாங்க. இப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க, எந்த மாதிரி ஈமான் என்று பாருங்க. திரும்ப வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, ஹாதா கத் வலத்துஹு, நான் சொன்னேன் சுமந்து கொண்டிருந்த குழந்தை, அந்த குழந்தை தான் இது, பெத்தெடுத்துட்டேன்ன்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இர்ஜிஇ, திரும்ப போ, ஃபஅர்லிஹி அத்த தஃப்ததிமி ஃபஜாத் பிஹி வகத் ஃபதமத்துஹு வஃபி யதிஹி ஷைஉன் யாகுலுஹு, திரும்ப போ, நீ அந்த குழந்தைக்கு அவனாக ஒரு உணவை உண்ணுகின்ற ஒரு நிலையை அடையும் வரைக்கும் நீ வந்து அவனை வந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொன்னோன்னே அவ திரும்ப வாரா. எப்படி வாரா? ஃபஜாத் பிஹி வகத் ஃபதமத்துஹு வஃபி யதிஹி ஷைஉன் யாகுலுஹு, கையில் ஒரு பொருளை வச்சு சாப்பிட்ற நிலையை அடைய வர காட்டும் வளர்த்துட்டு திரும்ப கொண்டு வர்றான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வயசுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு 2 வயசுன்னு வைங்களேன், கையில் ஒரு பொருளை வச்சு சாப்பிடும் தானே 2 வயசுக்கு, அந்த அளவு வர காட்டில் இருந்து திரும்ப வராங்க. திரும்ப வந்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமர பிஸ்ஸபி ஃபதுஃபிய இலா ரஜுலின் மினல் முஸ்லிமீன், இந்த குழந்தையை வந்து முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு பொறுப்பெடுக்க சொல்றாங்க. சொல்லிட்டு வ அமர பிஹா ஃபஹுஃபிர லஹா, பிறகு வந்து என்ன செய்யறாங்க, அவக்கு வந்து இந்த கல்லெறி தண்டனையை நிறைவேற்றுமாறு, வ அமர பிஹா ஃபருஜிமத், அவக்கு வந்து கல்லெறி தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அவளுக்காக ஒரு குழியை வெட்டுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அப்போ ஒரு பெண்ணை வந்து கல்லெறிஞ்சு கொள்றதா இருந்தா ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள இறக்கி தலைக்கு தான் என்ன செய்வாங்க, கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை இருக்குது. எலும்பி ஓடிடக்கூடாது, கல்லடி பட்டோன்னே என்னதான் தூய்மையா வந்தாலும் அடியை வாங்கும் போது ஓடிடுவாங்க. அதனால ஓட முடியாதவாறு ஒரு குழியில் என்ன செய்வாங்க, அப்படி இறக்கிட்டு தான் அந்த ரஜம் சட்டம் அது நிறைவேற்றப்படும். அவங்களுக்கு வந்து ஒரு குழி வந்து தோண்டப்பட்டு அவங்கள இறக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து கல்லெறி தண்டனை நடைபெறுது. அப்போ வந்து அந்த இடத்துல அவங்களோட ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மேலப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறதுக்கு வர்ற நேரத்தில் மாயிஸ் இப்னு மாலிக்குடைய அந்த சம்பவம் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. என்ன இவர் வந்து ஒரு தவறு செய்தவர் தானே, இவருக்கு போய் தொழுவிக்கணுமா, அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. இவங்களோட ரத்தம் படுது. இவங்களோட ரத்தம் பட்டோடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன இது? அவங்க சொல்றாங்க, ஃபவகாத் கத்ரத்தும் மின் தமிஹா அலா வஜ்னதிஹி,
தன்னுடைய மேலுக்கு வந்து இரத்தத்தில் ஒரு பகுதி பட்டோன்னே ஃபஸப்பஹா, அவளை திட்டினார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுறாங்க. என்ன இவ இந்த விபச்சாரிட ரத்தம் பற்றிச்சு, ஏதோ ஒரு வாசகத்தை வச்சு திட்டுறாங்க. திட்டும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹ்லன் யா காலித், காலிதே பொறுமையாரி, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லக்கது தாபத் தௌபத்தன், அவர் ஒரு தௌபாவை பெற்றிருக்கிறார். லவ் தாபஹா சாயிபும் மக்சின், ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பாவி ஒருவன் அந்த தௌபாவை பெற்றுக்கொண்டால் லா உஃபிர லஹு, நிச்சயமாக அந்த தௌபாவின் மூலமாக சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்படும் வேண்டா சொர்க்கத்துக்கு சென்றுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க தௌபாவை பெற்றுட்டாங்க. அவங்களுடைய இஹ்லாஸ், செஞ்ச பாவத்தை மறைக்காம அதை வந்து சொல்லி அது உண்மைப்படுத்தி அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு உலகத்திலேயே தண்டனையை பெற்று மறுமையில தண்டனை பெறாம இருக்கணும் என்ற தூய்மை அடைகிறாங்களே, இந்த தியாகத்துக்காக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கொடுக்குறான் அப்படின்றாங்க. செஞ்ச பாவத்தை வந்து மறைக்காம முன்ன வந்து சொன்னாங்க, உண்மையா பேசினாங்க. உண்மையாவே, வெறுமனே சொல்றது இல்ல, உண்மையாகவே அதை வெளிப்படுத்தணும் என்றதுனால தான், உயிரோட்டமாக அதை வெளிப்படுத்தணும் என்றதுனால தான் குழந்தை வளர்ந்த பிறகும் அவங்க வந்து தண்டனையை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம பெண்கள் இருக்கிற செஞ்சதை மறைக்கிறதுக்கு எத்தனை போய் சொல்ல இயலுமோ, எவ்வளவு சொல்ல இயலுமோ, எத்தனை இட்டு கட்ட இயலுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. மாறி நடக்குது. அப்படி ஒரு சமுதாயத்துடைய நாணயம், நேர்மை, அவங்களோட பொய் சொல்லாத தன்மை, அது வந்து பாதுகாக்கப்படணும். அந்த நபி தோழியர்கள்கிட்டையும் அது இருந்துச்சு, நபி தோழர்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நம்ம பெண்கள் கிட்ட இது பார்க்க முடியல. கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி நபி தோழியர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவங்களை அல்லாஹ் புரிந்து கொள்ளணும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். அந்த அளவுக்கு தியாகம். வாழ்க்கைண்டா இப்படி தான் வாழ்க்கையை அமைக்கணும். பொய் பகட்டு நிறைஞ்ச வாழ்க்கை, அந்த வாழ்க்கை போகுது, எங்கேயோ நாங்கள் போயிடுறோம். ஷைத்தான் எங்களை எங்கேயோ மாற்றி எங்களோட கவனத்தை திருப்பி கொண்டு இருக்கிறான். எங்களோட வாழ்க்கை வந்து டைவர்ட் ஆகி கொண்டிருக்குது. சிலவங்களுக்கு பொய் சொல்றது கணக்கே இல்லை. ஆண்கள் இருக்கிறாங்க, பொய் வந்து சாதாரணமாக வந்துடும். பொய் சொல்றது கணக்கே இல்லை. பொய் சொல்லி 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 பழவி, பொய் சொல்றதுக்கு எந்த உறுத்தலும் இல்லாமல் பொய் சொல்லக்கூடியவங்களை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆணை சொல்றேங்க. ஒரு பயணத்திலேருந்து வர்றான், கேட்பான் வந்து, ஒரு முதலாளி வந்து ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்கு அனுப்பிப்பான். எங்கடா இருக்கிறாய் கேட்டா அவன் சொல்லுவான், இந்தா பெட்டால் இருக்கிறேன் ரெண்டுவான், இந்தா பெட்டா கிட்ட வந்துட்டேன் ரெண்டுவான். அவன் எங்க இருப்பான்? பெட்டால் இருக்க மாட்டான், வேற எங்க சரி இருப்பான். ஆனால் என்ன சொல்லுவான்? போத்தானே போகிறான் அந்த இடத்துக்கு. ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்ததா சொல்லுவான். முதலாளி பார்த்து கொண்டு இருப்பாரு, உண்மையிலே பெட்டால தான் இருக்கிறான் போல, சரி இன்னும் 10 நிமிஷத்துக்கு மாளிகாவத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு நினைப்பான். ஆனால் இவன் மாரகமில் இருப்பான், வேறொரு இடத்துல இருப்பான். இந்த இடம் சொல்லும் போது நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, இந்த இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறேன்னுவான். 5 நிமிஷம் வேண்டுவான். இங்கே 5 நிமிஷம், உண்மையிலே 5 நிமிஷம் தூரமா? ஒரு 2 நாளில் காசு போட்டுருவேங்கன்னுவான். போடவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் வந்து நல்லா உச்சரிப்பான், இன்ஷா அல்லாஹ் நான் போட்டுருவேன் 2 நாளில் காசை, போட மாட்டான். பொய் தான், வாயை திறந்தாலே போய், யாரும் நம்புறதும் இல்லை. இப்போ பாருங்க, இந்த நிலைமை வந்ததுனால இப்போ வந்து ட்ரெண்டு மாறி இப்போ நம்ம ஆக்களே பேசிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கள சமுதாயத்தில் வந்து நேர்மைக்கு தான், முஸ்லீம் சமுதாயத்தில் நேர்மை குறைஞ்சிருச்சா, நம்ம ஆக்கள் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ வெக்கம் இல்லையா? அதை சொல்ல, இது சொல்ல வெக்கப்படணுமா இல்லையா? காஃபிர் கிட்ட நேர்மை இருக்குதா, முஸ்லீம் கிட்ட நேர்மை இல்லையா? வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலையா இல்லையா? அது ஏன் கொடுத்தீங்க அந்த கௌரவத்தை? அவன் கொடுத்தான் நமக்கு. முஸ்லீம் ஆஜியார்மார்கள் கிட்ட நேர்மை இதே அப் டு டேட். இப்போ நம்ம யாரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக போகுது. சிங்கள வியாபாரிமார்களுக்கு ஒரு செக்கு கொடுத்தா, அவங்க செக்கு தந்தாங்கண்டா டைமுக்கு அது வந்து கேஷ் ஆகிரும். நம்ம ஆக்கள் சொல்கிறான், நம்ம வந்து செக்கு இஷ்யூ பண்ண போகலே சுவரில் தான் தெரியும். இது எப்பயாவது பவுன்ஸ் ஆகி, டபுள் பவுன்ஸ் ஆகி, தலையோட சேர்த்து தலப்பாவையும் தூக்கொண்டு தலையும் தூக்கொண்டு போக போகுதுண்டு. நேர்மையை இழந்து கொண்டு போகிறோம். இல்லை, உண்மை என்ற அந்த தன்மை இல்லாமல் போயிடுச்சு. இதை பார்க்குறோம். அடுத்ததாக நபி தோழியர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருந்தாங்க. நம்ம பெண்கள் கிட்ட அறவே இல்லாதது இந்த பொறுமை என்றது. இதே பொறுமை என்பது அறவே இல்லாமல் போயிருக்குது. எதுக்கு எடுத்தாலும் இப்போ குடும்ப பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க, காரணம் என்ன தெரியுமா? பொறுமை இல்லை. கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை சாதாரண பிரச்சனையாக இருக்கும், ஆனால் காதி நீதிமன்றம் வரைக்கும் பிரச்சனை போயிருக்கும். நம்ம ஜமாத்துக்கு சரிய தீர்ப்பாயத்துக்கு கேஸுகள் வருது நிறைய. என்னன்னு கேட்டால், கணவன் மனைவி மத்தியில் சாதாரண ஒரு வாக்குவாதம் அது முத்தி போய் விவாகரத்தாகிற அளவுக்கு வருது. காரணம் என்ன? ஆண்கள் கிட்டையும் பொறுமை இல்லை. சரி, ஆண்கள் அவன் பல பிஸியில் இருப்பான், பொருளாதார நெருக்கடி எண்ணுவான், அப்படி எண்ணுவான், இப்படி எண்ணுவான். நீ தானே பொறுமையாக போகணும். ஒரு பெண் தானே வந்து ஆணை வந்து அடக்கி எடுக்கணும்.
ஆண்களை வந்து அவங்க கஷ்டப்படுற நேரத்தில், அவங்க சிரமப்படுத்துகிற நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் பெண்கள் தானே. அமைதிக்காகத்தானே வந்து பெண்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க ஆண்கள். நம்ம பெண்களை பார்த்து வந்து அமைதி அடையக்கூடிய நிலையில் ஆண்கள் இருக்கிறாங்களா? கணவன்மார்களை ஒரு 10 பேரை கூப்பிட்டு விசாரணை ஒன்று நடத்தி பாருங்க. உங்களோட மனைவியால் நீங்கள் அமைதி அடைந்திருக்கிறீர்களா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்கள்கிட்டே வந்து உங்களிலே ஒரு துணையை அமைத்து அல்லாஹ் வந்து படைத்திருப்பது அமைதியை பெறுவதற்காக. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றான். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை தந்தது. எதற்காக? இத்தஸ்கனு இலைஹா, அவளிடம் நீ அமைதியை பெறுவதற்காக. அமைதியை பெறக்கூடிய கணவன்மார்களை கூப்பிட்டு கேளுங்க, மனைவி கிட்டால எத்தனை பேர் அமைதி? சிலவங்க சொல்லுவாங்க, அமைதியா பேச்சுக்கே இடமில்லைங்க, கொட்ஸில்லா ஒன்று சவுண்ட் போடுற மாதிரி வீட்டுக்கு போனா காதில் விரல வச்சமெண்டா திரும்ப வந்து பஞ்சடைச்ச மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை. சிலவங்க வந்து வயசுக்கு வந்து இந்த மெஷின் ஸ்பீக்கர் போகுது. என்ன காரணம் என்று கேட்டால் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் நோய் 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 என்று கொண்டிருந்து நிம்மதியை தொலைக்கிறான். காரணம் பொறுமை இல்லை. ஆண்களே வந்து சேட்டை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பெண்களை ஏமாற்றி அடக்குமுறை செஞ்சு, அது தனி விஷயம். பெண்கள் பொதுவான நிலை என்ன? பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ரசூலா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மனிதர்கள் சுஜூத் செய்யப்பட தகுதியானவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நான் யாரை சுஜூத் செய்ய சொல்லுவேன்? ஒவ்வொரு கணவனுடைய காலுக்கு ஒவ்வொரு மனைவியும் சுஜூத்ல விழு சொல்லுவேனா இல்லையா? ரசூலா சொன்னாங்களா? சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் குடும்பம் ஓடும், சரியா குடும்பத்தை கொண்டு போகலாம். ஆனால் வந்து இப்போ கணவன்மார்கள் வந்து மனைவிமார்கள்ட காலில் சுஜூத்ல விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மாறி நடக்குது. இந்து சமுதாயம் இருக்கிறாங்களே, அவங்களோட பாருங்க, அவங்களோட சம்பிரதாயத்தில் வச்சிருக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிச்சு முதல் நாள் அன்று இரவோ பகலோ என்ன செய்வாங்க? கணவன்ட காலில் உண்மையிலே கும்பிடுவாங்க. பால் வந்து ஒரு பாத்திரத்தில் பால் கொடுப்பாங்க. எதுக்கு? இவர் பால் குடிக்காதவரா கணவன், இவன் கசிப்பு அடிப்பான், சாராயம் மது அருந்துவான். எதுக்கு பால் கொடுக்குறான் தெரியுமா? பூஜை செய்கிற மாதிரி. கணவனுக்கு பூஜை செய்கிறாங்களா? அவங்க கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போகிறாங்க. கடவுள் அந்தஸ்துக்கு போக முடியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மனிதர் என்ற வகையில் தான் கொடுக்கணும். அதனால தான் அப்படி இருந்தால் கட்டளையிடுவேன்ன்றாங்க. ஆனால் அப்படி இல்லை, சுஜூத் செய்ய முடியாதுன்ட்டாங்க ரசூல்லா. ஆனால் அந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு சிரம் பணிவது என்பது எப்படிப்பட்ட ஒரு பணிவோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு பணிவு கணவன் விஷயத்திலே மனைவியிடம் இருக்க வேண்டும். ஆனால் இல்லை, சர்ச்சைகள் ஏற்படுகிறது, வாய் தகராறுகள் ஏற்படுகிறது. இந்த வாய்க்கா தகராறுகள் எந்த அளவுக்கு போகுது? வாழ்க்கையே நாசமாக்குது, பேச முடியாத அளவுக்கு நிலைமை போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பொறுமை என்பது வேண்டும். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் கூலி வழங்குவான். கணக்கே இல்லை. அல்லாஹ் கூலி வழங்க நினைச்சா பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாமல் கூலி வழங்குவான். அந்த அதுக்காக சரி நாங்கள் பொறுமையாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகத்தின் காலத்தில் வந்து அவங்க ரசூலா கிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குது, இன்னி உஸ்ரவு வ இன்னி அத்த கஷ்டஃபு, நான் வந்து வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறேன். இந்த நேரத்தில் நோய் வந்தால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது. ஃபது அல்லாஹுலி, அல்லாஹ்வுக்காக எனக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலா சொல்கிறாங்க, சரி நான் பிரார்த்தனை செய்கிறேன். இன் சித்தி சபர்த்தி வழக்கில் ஜன்னா, நீ வந்து பொறுமையாக இருந்துச்சண்டா, இந்த வலிப்பு நோயையும் இந்த ஆடைகள் விலகிற இந்த மேட்டரையும் நீ பொறுமை காத்துன்னு சொன்னால் வழக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். வைன் சித்தி தாவத்துல்லாஹ ஐ யுவாஃபியக்க, நீ வந்து விரும்பினேன்னு சொன்னால் உனக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு அல்லாஹ் கிட்ட நான் துவா செய்கிறேன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஃபகாலத் அஸ்பிரு, நான் பொறுமையாகவே இருக்கிறேன். வலிப்பு நோயண்டா சாதாரணமா? வலிப்பு நோய் கண்டிக்கிறீங்களா? வலிப்பு நோய் கண்டவங்களும் கண்டு வந்து நிறைய பேர் ஓடுவான். ஏன்னா அந்த நுரை வந்து அது தடுமாறி தரையில் வந்து அவங்க திணறி கொண்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்படி மூர்ச்சிலேருந்து விழுந்துருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வலிப்பு நோய்க்கு கூட மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து இந்த ஃபிட்டில் வந்து ஒரு காய்ச்சல் அதிகமாகி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான ஒரு நேரத்தில் அதிகப்படுத்தியபடியாக வரக்கூடிய ஒரு விதமான நோய், அதை குணப்படுத்துறதுக்கு வலிக்குது. ஆனால் அந்த காலத்தில் இதை வந்து பெரிய பாரதூரமான நோயாக பார்த்தாங்க, சாதாரணமாக இல்லை. தரையில் கிடந்து ஒரு இழிவான நிலையில் இருப்பாங்க. இவங்க பொம்பளை வேறு, பெண்மணி வேறு. இவங்க ஒரு பெண்மணியாக இருந்து கீழே இருந்து தரையில் விழும்போது எல்லாரும் இழிவாக பார்த்துருவாங்க. அது ஜாஹிலியா காலம். அதே நேரத்தில் ஆடைகளும் விலகுதாங்க. அப்போ இதுக்காக தான் ரசூலா கிட்ட வர்றாங்க. ரசூலா சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் பொறுத்து கொள்கிறேன். இதை பொறுத்து கொள்றதை விட எது இருக்குது? ஒரு பொம்பளை மானம், பொம்பளை விட மானம் முக்கியம். அவங்களோட அவுரத்துகளை மறைக்கிறது முக்கியம்.
அதை பொறுத்து கொள்றேன்றாங்க. அப்பையும் அவங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் பொறுத்து கொள்றேன், இன்னி அத்த கஷ்ஷஃப், அந்த ஆடை விலகிறது எனக்கு விருப்பம் இல்லை, வெக்கமாகுது, ஆடை விலகுதே, அதை நான் எப்படி பொறுத்து கொள்றது? அப்போ ரசூல்லா கிட்ட சொல்றாங்க, ஃபதுல்லாஹ் அலி, எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் அத்த கஷ்ஷஃப, எனக்கு ஆடைகள் நான் இப்படி வலிப்பு நோயால் பாதிக்கப்படும் போது ஆடை விலகாமல் இருக்கட்டும், அதுக்கு மட்டும் பிரார்த்தனை செய்யுங்க. ஃபத ஆலஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று வருது. அப்போ ஆடை விலகாத மாதிரி, அவுரத்து விலகாத மாதிரி அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவார் என்று ரசூலா சொல்றாங்க. ஆனால் நோயை பொறுத்து கொள்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பெண்மணியை காட்டி, ஆதிஹில் மராத்து அஸ் சௌதா, இந்த பெண்மணி இருக்கிற கருப்பு பெண்மணி, இவங்க தான் சொர்க்கத்துக்குரிய அந்த பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலிப்பு நோயை பொறுத்து கொண்டா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கடா, இவங்க பொறுமைசாலியாக இருந்தார்கள், பொறுத்துக் கொள்கிறேன் என்றார்கள். இந்த பெண்மணி தான் அந்த சுவனத்துக்குரிய பெண்மணி, இந்த கருப்பு பெண்மணி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நோயை பொறுத்து கொள்றேன்னு கேட்கிறாங்களே, அதுல ஆடைகள் விலகி மானம் பறி போறதை மட்டும், இறைவனே அதுக்குரிய வழியை என்ன மானத்தை பாதுகாத்துறேன்னு மட்டும் அதுக்கு விதிவிலக்க கேட்டு அவங்க பாதுகாத்து கொள்றாங்களே, எங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கை நாசமா போச்சா? நாசமா போகல. சிறப்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொண்டு செல்லலாம். ஆனா பொறுமை வேணும். இந்த வாயை கொஞ்சம் அடக்கிட்டாலே எல்லா விஷயமும் சரி வந்துடும். இது கொஞ்சம் அடக்கி வச்சு தேவையானதுக்கு மட்டும் பேசி நாங்கள் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போகலாம். இந்த பெண்மணியுடைய பேர் உம்மு சிஃபர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி தான் என்பதை ஹதீஸுகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு கொள்கையுள்ள பெண்களாக நாங்கள் மாற வேண்டும். பொறுமையுள்ள, இறைவனை வணங்கக்கூடிய, மார்க்கத்திலே ஆர்வமுள்ள பெண்கள் சமுதாயமாக நாங்கள் மாறினால்தான் மறுமையிலே இறைவனுடைய திருப்தியை அடையலாம். அந்த திருப்தியை சஹாபிய பெண்கள் அடைந்திருக்கிறார்கள். நாங்களும் அடையணும் என்றால் எங்களுக்கு அடையலாம். ஆனால் முயற்சி செய்யணும். அந்த முயற்சிகள் எங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சுய பரிசோதனை செய்து கொண்டு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற உன்னதமான சமுதாயமாக நாங்களும் மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தினத்துடன் எனது தொடர் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.